எல்லாம் அல்ல கருணைக்கடலான உமை ஒரு பாகனுடைய பரிபூரணமான திருவருட்துணையாலும் குருவருட்துணையாலும் ஞானமே வடிவாகி நம்மை வழிநடாத்துகின்ற நம்முடைய அடியார் பெருமக்கள் குருமகா சன்னிதானங்கள் ஆகியோருடைய தோன்றா துணையாலும் இன்றைய தினம் போற்றுதலுக்கும் சிறப்புக்கும் எழுவகை அன்பிற்கும் உரிய நம்முடைய தெய்வ சேக்கிழாருடைய விழாவினை சீரோடும் சிறப்போடும் வழிபோடும் பொழிவோடும் இன்று மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் நடாத்தி வருகின்ற சைவ மண்டலத்தை சார்ந்த அன்பர் பெருமக்களுக்கும் உலக சைவ பேரவையினுடைய அன்பர் பெருமக்களுக்கும் இந்த அற்புதமான விழாவிலே இதுகாரும் வந்து தங்களையும் நினைத்துக் கொண்டு மிகச் சிறப்பாக பங்காற்றிய குழந்தைகளுக்கும் பெருந்திரளான தாய்மார்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் நமஸ்காரத்தையும் முதலிலே தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் அற்புதமான இந்த சேக்கிழார் விழாவிலே நாம் சற்று நேரம் இறையருளையும் திருவருளையும் அதன் சார்பாக நமக்கு கிடைத்த அனுபவங்களையும் சிந்திக்கின்ற ஒரு பெரிய பேரு வாய்த்தமைக்காக திருவருளை முதலிலே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு நாள் நம்முடைய சித்தி முருகப்பெருமான் கருவறையில் இருந்த முருகப்பெருமான் நம்முடைய சைவ சமயத்தினுடைய கடவுள் மாதிரி வெளிவந்த பிறால் யாருமே இல்லை. நம்ம சைவ சமய கடவுள்கள் எல்லாம் தங்களுடைய தன்மையை விட்டு இறங்கி வந்து அடியார்களை அரவணைத்து தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாக விளங்கி இருக்கிறார்கள். அப்படி அநேகம் உதாரணங்களை நாம் நம்முடைய சைவ மதத்தினுடைய இலக்கியங்களிலே சொல்ல முடியும். அப்படி அவர்கள் வெளிவந்த பிரான் என்று அவர்கள் இறங்கி வந்த மாதிரி வேற எந்த மதத்திலுமோ வேற எந்த இடத்திலுமோ உதாரணத்தை சொல்ல முடியும். அப்படி நம்முடைய சித்தி முருகப்பெருமான் ஒரு நாள் ஒரு தீர்மானம் செய்தார். என்ன தீர்மானம் செய்தார்னா, இன்றைக்கு நம்மோட கோவிலுக்கு யார் முதல்ல வர்றாங்களோ அந்த அடியாருடைய மனத்தில் போய் அமர்ந்து கொள்வது என்று முருகப்பெருமான் தீர்மானம் செய்தார். இது நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்கும். ஏன்னா இறைவன் எப்ப என்ன செய்யறாரு, எங்க வர்றாரு, எப்படி வர்றாருங்கிறத யாராலும் உணர முடியாது. அதை யாராலும் சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அப்படி ஒரு நாள் நம்முடைய முருகப்பெருமான் என்ன நினைச்சார்னா, இன்றைக்கு கோயிலுக்கு யார் முதல் வர்றாங்க, ஃபர்ஸ்ட் பக்தர் யார் வர்றாங்களோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி அவருடைய மனத்தில் போய் அமர்ந்து கொள்வது என்று முருகப்பெருமான் தீர்மானம் செய்தார். அந்த நாளும் வந்தது. இந்த அற்புதமான நாளிலே என்னை மாதிரி ஒரு அடியார் காரை விட்டு இறங்கி வந்து தன்னோட காதலியை விட்டுட்டு கால் கழுவுற இடத்துல தன்னுடைய காலை கழுவி கொண்டு சன்னிதானத்துக்குள்ள என்றார். கோவிலுக்குள்ள இந்த ராஜகோபுர வாசல்ல காலை எடுத்து வைக்கிறார். அவர் காலை எடுத்து வச்சோன்னே கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்ன சொன்னாரு, யார் முதல் அடியார் வராரோ அவருடைய மனத்தில் போய் அமர்ந்து கொள்வதாக. முருகப்பெருமான் கருவறையிலிருந்து கிடுகிடுன்னு படி வழியா இறங்கி கிடுகிடுன்னு கீழே போய் நேராக அந்த தண்ணி கால் கழுவுறமே அந்த தண்ணீர் பைப்பு, அதுக்கு பக்கத்துல நம்ம அடியார் ஒரு செருப்பு, அதாவது ஷூ விட்டுருந்தாரு பாருங்க, அந்த ஷூல போய் உட்கார்ந்துட்டார். முருகப்பெருமான் கருவறையிலிருந்து கிடுகிடுன்னு படி வழியா இறங்கி இந்த தண்ணி கால் கழுவுற இடத்துக்கு பக்கத்துல வச்சிருக்காரு அந்த ஷூ, அதுல போய் உட்கார்ந்துட்டார். சற்றே நமக்கெல்லாம் கொஞ்சம் கோபமாகவும் இருக்கும், என்னடா ஐயா வந்து முருகப்பெருமானை போய் சூழ் உட்காந்து வச்சுட்டாரே, இது உங்களுக்கு உண்மையாலுமே உங்களுடைய மனதில் எழ வேண்டும். அதுல என்ன சூட்சமம்னா, முருகப்பெருமான் என்ன சொன்னார், அந்த அடியார் வராரு, முதல் அடியார் அவருடைய மனத்தில் சென்று அமர்ந்து கொள்வேன் என்று சொன்னார். இந்த அடியார் என்ன பண்ணாரு, ரொம்ப நாள் யோசனைக்கு பிறகு தன்னுடைய மனைவியுடைய மிகுந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கு பிறகு, ஏன்னா நம்ம இருந்து சாதாரணமாக எதுவும் வாங்க முடியாது, ஒன்று இன்கமிங் தான், அவுட் கோயிங்கே கிடையாது. சில ஃபோனில் அந்த மாதிரி வசதி கொடுத்துருப்பான், இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங் இல்லைன்னு. நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்களுக்கெல்லாம் நம்ம சம்பாதிச்சு கொடுத்தா வாங்கிட்டே இருப்பாங்க, நமக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி அந்த வீட்டில் அப்படி ஒரு ஆட்சி. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அவர் அந்த அம்மா எப்படியோ போராடி கேமார்ட்டில் போய் ஒரு $99 $99 ஒரு செருப்பு அழகான ஒரு ஷூ வாங்கிட்டு வந்தார். அவர் என்ன பண்ணாரு, காரில் ஷூ வைக்காம ஷூவை கழட்டி அந்த பைப்படியில் வச்சுட்டு சாமி கும்பிட வந்தார். அவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா,
நம்ம உள்ளே வந்து ஒரு 10 நிமிஷம் சாமி கும்பிட்டு போகிற வரைக்கும் அந்த ஷூ இருக்குமா இல்லையா தெரியல, அதை எவனா எடுத்துட்டு போயிடுவானோ அப்படின்னு. இவருடைய மனமெல்லாம் எங்கே இருந்ததுன்னா, ஆள் தான் உள்ள, அந்த உடம்பு தான் உள்ள வந்து கோயில் சாமிக்கு முன்னாடி நின்றுதே தவிர இவருடைய மனம் எல்லாம் அந்த ஷூ மேலே தான் இருந்துச்சு. அது இருக்குமோ இருக்காதோ, நம்ம போகிற வரைக்கும் எவனா அதை எடுத்துகிட்டு போயிடுவானோ என்னவோ, நம்ம பேசாமல் அதை வீட்டிலேயே வச்சுட்டு வந்திருக்கலாமோ, அதை வாங்காமே இருந்திருக்கலாமோ, இப்படியெல்லாம் 1000 எண்ணங்கள் அவர் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ அவர் மனம் எங்கே இருந்ததாமா, அந்த ஷூ மேலே இருந்துச்சு. முருகப்பெருமான் சொன்னதை செய்கிறவர், நம்ம மாதிரி இல்லை. நான் 20 நிமிஷத்தில் முடிப்பேனா இல்லையான்னு தெரியல, ஆனால் அந்த முருகப்பெருமான் அப்படி இல்லை. அவர் என்ன சொன்னதை செய்கின்ற இறைவன். அதனால் அவர் என்ன பண்ணார், நேராக போய் சூழ் உட்காந்து. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, வேடிக்கை மட்டுமல்ல, நாம் சிந்திக்க வேண்டியது. பல பேர் வந்து கோவிலுக்கு போகிறோம், இறை வழிபாடு செய்கின்றோம், ஆனால் மனத்தை இறைவனிடம் வைப்பதில்லை. அது மிகப்பெரிய குறை. ஏதாவது ஒரு எண்ணம், ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய மனத்தை அங்கே வைத்துவிட்டு இங்கே செய்கின்ற வழிபாடு பிரயோஜனம் இல்லை. இப்ப 63 நாயன்மார்களை சேக்கிழார் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நாயன்மாருடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே அதெல்லாம் கதை என்று சொல்வதை விட அதெல்லாம் ஒரு சரித்திரம், நடந்த உண்மைகள். அந்த ஒவ்வொரு கதையினுடைய பூர்த்தியில், அதாவது முடிவிலே பார்த்தோமேயானால், அந்த அடியார்கள் முன் சிவபெருமான் அம்பிகையோடு வந்து ரிடவாரூடராக அற்புதமாக காட்சி தந்திருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எல்லாம் மனத்தை இறைவனிடம் கொடுத்து வேறு எதையும் எதிர்பார்க்காத மனத்தை இறைவனுடைய திருவடிகளிலே அர்ப்பணம் செய்த அந்த அற்புதமான அர்ப்பணிப்புக்குத்தான் இறைவன் இறங்கி வந்திருந்தார் என்பதை நாம் நிச்சயம் அறிகின்றோம். அப்ப நம்முடைய மனத்தையும் அம்மாதிரி நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், இறை வழிபாட்டுக்குரியதாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய கருத்து. திருவாரூர் அற்புதமான திருத்தலம். அநேகம் அடியார்களை அங்கே வழங்கிய அற்புதமான திருத்தலம். என் பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான திருத்தொண்டர் புராணத்திற்கு முதல் நூலாக விளங்கியது திருத்தொண்டர் தொகை. சுந்தரமூர்த்தி பெருமான் அருளியது அந்த தலத்தில் தான். அங்கே இறைவனை தரிசனம் செய்யும் பொழுதுதான் இறைவன் என்னை விட என்னுடைய அடியார்கள் தான் உயர்ந்தவர்கள், அவர்களை கும்பிட்டு விட்டு என்னை வந்து கும்பிடுன்னு சுந்தரமூர்த்தி பெருமானையே அவர் எச்சரித்து பிறகுதான் அவர் அந்த திருத்தொண்டர் தொகையை வரிசைப்படுத்தினார். திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டுதான் பெரிய புராணம் வந்தது, நமக்கெல்லாம் தெரியும். அந்த அற்புதமான திருவாரூர் தலத்திலே அதற்கு அருகிலே ஒரு அற்புதமான ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்திலே மணப்போரூர் என்கின்ற அந்த அற்புதமான கிராமத்திலே ஒரு அடியார் வாழ்ந்து வந்தார். அந்த அடியார் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் அனுதினமும் அருகாமையில் உள்ள திருவாரூர் திருத்தலக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய புட்டிடங்கொண்டேச பெருமான், கமலாம்பிகை, தியாகேச பெருமானை வழிபடக்கூடியவர். அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு சென்று பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. எத்தனை அற்புதமான வரிகள்! சுந்தரமூர்த்தி பெருமான் மாதிரி சுவாமியை வர்ணிச்சவர்களும் சாமியை திட்டினவர்களும் யாரும் இல்லை. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. நமக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் சொல்லிடுவார். பிள்ளையின் பிழையை பொறுப்பானை. ஏன்னா மனுஷன் அப்படின்னா கண்டிப்பா பிழைப்பட்டுட்டே இருப்பான். அந்த பிழையெல்லாம் பொறுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா இறைவனுக்கு தான். நம்ம வீட்டில் ஒரு சின்ன பொழங்களை பொறுத்துக்க மாட்டான், இவன் 1000 பண்ணுவோம். அது மாதிரி இறைவன் வந்து பின்னையின் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. அதெல்லாம் தவிர்த்து மறுபடியும் எப்படி நடக்கணும்னு சொல்லித்தரார். பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையில் நின்று அறியவண்ணா எம்மானி. இவர் இப்படித்தான் இருப்பாரு, இவர் குண்டா ஒல்லியா கருப்பா செவப்பா எப்படி இருக்காரு அப்படிங்கிறது இன்ன தன்மையில் நின்று அறியவண்ணா எம்மானி. கடைசியில சொல்றாரு, எளிவந்த பிரானை. ரொம்ப எளிமையா வந்துடுவார். நீங்க மனதால இறைவன் ஒரு நிமிடம் பஞ்சாட்சரம் சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்துடுவார், உங்க மனத்துக்குள்ள வந்துடுவார். அப்படி எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்து அணி ஆரூரானை மறக்கலும் ஆமேன்னு அற்புதமா சுந்தரமூர்த்தி பெருமான் இப்படி பதிகங்களை எல்லாம் பாடுகின்ற அந்த அடியார் பெருமகனார். அவர் அனுதினமும் அந்த தியாகேச பெருமானுடைய திருவாரூர் தலத்துக்கு வருவார். திருவாரூர் தலத்திலே இறைவனை புகழ்ந்து பாடி தொழுது வழிபடக்கூடியவர். அதோடு மட்டுமல்லாமல் அந்த திருவாரூர் தலம் மிகப்பெரிய அற்புதமான தலம். அந்த தலத்தை கவனிப்பதற்கும் அந்த தலத்திற்கு நன்கொடை தருவதற்கும் அநேகம் வழிகள் உண்டு. அந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த கோவிலுக்கு நிறைய சொத்து எழுதியிருக்காங்க. அந்த காலங்களில கோவிலை நிர்வாகம் செய்வதற்குத்தான் அந்த காலமே நடந்தது. ராஜாக்களே கோவிலை மையப்படுத்தித்தான் ஆட்சி செய்தார்கள். அங்க இருக்கக்கூடிய தியாகராஜர் கூட ஒரு அற்புதமான ராஜா தான். அது ஒரு ராஜ சபை.
திருவாரூர் கோவில் ராஜசபை. அங்க இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் ஒரு மகாராஜா, அங்க இருந்து அவர் ஆட்சி செய்கின்ற அற்புதமான அது ராஜசபை. அப்படி அந்த காலத்திலே பெரிய கோவில்களை கவனிப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் இந்த அடியார் அங்க இருக்கக்கூடிய தியாகேச பெருமானையும் புற்றிடங்கொண்டீஸ்வர பெருமானையும் கமலாம்பிகையும் வழிபட்டு விட்டு அந்த கோவிலுடைய திருமதிலை சுற்றி வருகிறார். அந்த திருமதில்ல அறநெறியப்பர் ஆலயம் என்று ஒரு சின்ன சிவாலயம், அங்க இருக்கக்கூடிய உப ஆலயங்கள், உப சந்நிதின்னு சொல்லலாம். அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயரு அறநெறியப்பர். என்ன அற்புதமான பெயர் பாருங்க. அறநெறியில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய இறைவன். அறநெறியில் சென்றோம் என்றால் நமக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவே அற்புதமான நெறி. அந்த அறநெறியப்பர் சன்னதியில அனுதினமும் சென்று, அதாவது தியாகேசர் பூஜை எல்லாம் முடிச்சு வழிபாடெல்லாம் முடிச்சோன்னு அறநெறியப்பர் சன்னதிக்கு போகக்கூடிய பழக்கத்தை கொண்டு அந்த அடியார் அன்றைய தினம் அறநெறியப்பருடைய கோவிலுக்கு உள்ள போறாரு. அறநெறியப்பரை வழிபாடு செய்ய உள்ளே போனவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன நடந்ததுன்னா, இந்த அறநெறியப்பருடைய சன்னதியில எரியக்கூடிய அந்த தீபம், அந்த திருவிளக்கு இருக்கிறதே, அது அணையும் தருவாயில் இருக்கிறது. எட்டி பார்க்கிறாரு, அந்த விளக்குல இருந்து நெய் தீந்துருச்சு, விளக்கு சீக்கிரமே அணைஞ்சிருங்கிற ஒரு கண்டிஷன், அதுல நெய் இல்லை. இவர் வேதனைப்படுகிறார், சுத்தி முத்தி எல்லாம் பார்க்கறாரு, அங்க ஒன்றும் அதற்குண்டான அந்த பாத்திரமோ நெய்யோ இல்லை. நாம் இங்க வந்தோடனே விளக்கு எண்ணெய் இல்லை. ஒரு அடியார் சொன்னார், போய் விளக்கு எண்ணெய் எடுத்துவாங்க, அப்புறம் எடுத்துட்டு வந்து விளக்கு ஏற்றுனாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல விளக்குக்கு நெய் இல்லை. இவர் ரொம்ப மனம் வருந்துகிறார், அடடா நெய் இல்லையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டார். இவரோட ஊரு ரொம்ப தொலைவில் இருக்கு. அந்த காலத்தில் மணி பிரஸோ ஏடிஎம் கார்டோ ஒன்றும் இல்லை. அதனால அவருக்கும் அந்த வசதிகள் எல்லாம் இல்லை. என்ன நினைக்கிறார், சரி எப்படியாவது விளக்கு ஏற்றணுமே நினைக்கிறாரு. சரி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உதவி கேட்போம் என்று சொல்லி அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. அங்கிருந்து ஒரு ஆள் வந்து, யார் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இவன் சொல்றாங்க, இந்த மாதிரி கோயிலில் அறநெறியப்பர் வழிபாடு செய்த அந்த விளக்குல எண்ணெய் தீந்துருச்சு, கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ கொடுத்து உதவுங்க அப்படின்னு. இவன் கேட்டானே அந்த ஆள் யாருன்னா, நமக்கெல்லாம் ஒரு எதிரி, அதாவது எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பில்லாத வாழ்க்கைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எதிரி இருந்தால் தான் நம்முடைய திறமை நமக்கு தெரிய வரும். ஒரு எதிரி இல்லைன்னு வச்சுக்கங்க, நம்மளோட தென்மை, நம்மளோட சிறமை, நம்மளோட வெயிட், நம்மளுடைய பவர், அதெல்லாம் என்னன்னு தெரியாமல் போகும். அங்கே எதிர்க்கு இருந்தவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு சமணர். சமணர் மட்டுமல்ல, நம்முடைய மதத்தையும் நம்முடைய சமயங்களையும் மிக மோசமாக சாடக்கூடிய இயல்புடையவர். அந்த சமணர் என்ன சொல்றாரு, இவர் போய் விளக்கரிக்கு நெய் கேட்டோன்னே, அதெல்லாம் இங்க இல்லை, உங்க சாமி தான் கையிலேயே தீ வச்சுட்டு இருக்காரு, அனல் கொண்டு ஆடுறவர் தானே, அவரே கையில தீ வச்சிருக்காரு, அவருக்கு எதுக்கியா நெய், அதுக்கு எதுக்கியா விளக்குன்னு சொல்லி இவரை ஏளனம் செய்து அனுப்புகிறார். இந்த அடியார் ரொம்ப மன வேதனையோடு வெளியில வர்றாரு. 4-5 பேர் கேட்கிறாரு, எல்லாரும் சமணர்கள், எல்லாரும் இதே மாதிரி அவரை ஏளனம் செய்கிறார்கள். வேதனையோடு வெளியில் வருகிறார். மீண்டும் அறநெறியப்பர் சன்னதிக்கு வராரு. மீண்டும் 2 சொட்டு கண்ணீர் விட்டு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனிடம், இப்படி ஒரு வேதனையை கொடுத்துட்டியே, உனக்கு விளக்கேற்றலான்னு நினைச்ச மனசார எனக்கு விளக்கேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டேன்னு நினைக்கும் போது அவருடைய மனத்திலே இறைவன் வந்து, அவன் உன்னை ஏளனம் செய்திருக்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாதே, அங்கே அருகில் உள்ள சங்கு தீர்த்தம் என்ற ஒரு தண்ணீர் குளம் இருக்கிறது, அந்த தீர்த்தத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து விளக்கேற்று என்று இவரும் ஒரு வேகத்தோடு போய் ஒரு சொம்பு எடுத்துட்டு போறாரு. சங்கு தீர்த்தம்னு ஒரு இடம் அங்கே இருக்கு, அந்த திருவாரூர்ல அந்த குளக்கரையில போறாரு. அந்த குளக்கரையில இருந்து அந்த குளத்திலிருந்து ஒரு தண்ணீர் எடுத்து வருகிறார். தண்ணீர் எடுத்து வந்து, நடக்குமா இதுன்னா நடந்த கதை, இது நடந்த சம்பவம், நடந்த புராணம். பெரிய புராணத்தில் நடந்த சம்பவங்கள் அத்துணையும் ஆதாரத்தோடு நடந்தவைகள் தான். அவர் உள்ள போறாரு, அந்த விளக்குல தண்ணியை ஊத்துறாரு. இன்னும் அதிசயம், இறைவன் கருணை கடல் என்று சொன்னால் அது மிக இல்லை. தண்ணியை ஊற்றினோன்னு அந்த விளக்கு சுடர் விட்டு பிரகாசமாக எரிய தூங்குகிறது. கேட்கும் போதே நம்முடைய மனசுல ஒரு ஆள் மனதில் ஒரு வேதனை, ஒரு இன்பம், சொல்ல முடியாத ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. தண்ணி ஊற்றி விளக்கேற்றினார்னோடனே சும்மா இருக்க முடியல நம்மளால். எவ்வளவு அற்புதமான சம்பவம், எப்போ அற்புதமான காட்சி நடந்திருக்கு. அவர் தண்ணியை ஊற்றினாரு. தண்ணீர் ஊற்றின உடனே விளக்கு சுடர் விட்டு பிரகாசத்தோடு எரிய துவங்கியது. அதோடு நிற்காம அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகள் எல்லா விளக்குலையும் தண்ணி ஊற்றினாரு, பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், ஒரு கோவிலுக்கு நீங்க என்னென்னமோ செய்யலாம். கோவிலுக்கு உங்களால் இந்த ஊர், இந்த நீங்க இருக்கக்கூடிய இந்த நாம் வாழுகின்ற இந்த பூமி சொர்ணமயமான பூமி. உங்களுக்கு வருமானத்துக்கு இறைவன் எந்த குறையும் வைக்கவில்லை. பொன்னும் மெய்ப்பொருளையும் தந்திருக்கிறார்.
மெய்ப்பொருளை எப்படி தேடுவது என்று சொன்னால் இறை வழிபாட்டின் மூலமாகத்தான். நீங்கள் கோவிலுக்கு என்ன செய்தாலும் அதெல்லாம் அநேகம் புண்ணியத்தை தரக்கூடியவைதான். நாம் இறைவனை தேடி ஒரு அடி எடுத்து வைத்தோமே ஆனால் இறைவன் நம்மை தேடி 100 அடி எடுத்து வைப்பார் என்று ஒரு அடியார் சொல்லுவார். அப்படி இறைவன் உங்களை தேடி வர காத்திருக்கிறார். அந்த அற்புதமான தருணத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். எத்தனை செய்தாலும் ஒரு கோவிலுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் தானம், எண்ணெய் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் அதை விட புண்ணியம் எதுவும் இல்லை என்பதைத்தான் நம்முடைய சமயம் சொல்லுகிறது. அந்த வண்ணமாக இவர் தண்ணியை ஊற்றினாரு. இந்த விளக்கு சுடர்விட்டு பிரகாசமாக எரிய துவங்கியது. அதோடு மட்டுமல்லாமல் மற்ற விளக்குகளையும் தண்ணி ஊற்றினாரு. எல்லா விளக்கும் ஜம்முன்னு பிரகாசமாக எரிய துவங்கியது. மிக அற்புதமான இறைவனுடைய பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டு விட்டு வந்தார். பிறகு அவருடைய வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் நடந்தது. அந்த அடியார் யார் என்று சொன்னால் அவர்தான் அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன். நமிநந்தி அடிகளார் என்கின்றவர். அவர் ஒரு அந்தனர், எங்களை போல சிவாச்சாரிய பெருமகனார். அந்த அந்தனர் வகுப்பிலே பிறந்த நமிநந்தி அடிகளார் இறைவனுடைய சன்னதிக்கு சென்று தண்ணீர் விட்டு விளக்கேற்றிய பெருமைக்குரியவர். பிற்காலத்தில் இன்னும் 19ஆம் நூற்றாண்டிலே சிரிடி சாய்பாபா கூட இந்த மாதிரி அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார். எப்படி இதெல்லாம் செய்ய முடிந்தது, இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது, இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று சொன்னால் அவருடைய மனத்தில் இறைவன் வந்தமைதான். இறைவன் உங்களுடைய மனத்தில் வந்து விட்டார் என்று சொன்னால் நிச்சயம் இதெல்லாம் உங்களாலும் சாத்தியப்படும், உங்களாலும் இதெல்லாம் சாத்தியப்படும். அப்படி இறைவன் உங்கள் மனத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் 99 ரூபாய்க்கு வாங்கின ஷூவை பற்றி நீங்கள் கவலைப்படவே கூடாது. ஷூவே வாங்கக்கூடாது, ஆணியே புடுங்கலை அப்படிங்கிற கடைசியில் ஏதாவது சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வர வேண்டும். வேறு எந்த சிற்றின்பங்களின் மேலும் சிறு பொருட்களின் மேலும் பற்றற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமேயானால் நம்முடைய மனத்தில் இறைவன் வருவர். நம்முடைய மனம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது ஒரு குரங்கு. அது ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்காது. இப்போ பேசி முடிச்சோன்னு அடுத்தது மறுபடியும் எப்படி கோவிலுக்கு போகலாங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்ததுன்னா என்னால் பேச முடியாது. அந்த மாதிரி நம்முடைய மனம் அது ஒரு குரங்கு. அது எங்கேயாவது தவிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை அடக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்குன்னா நிச்சயம் இறைவன் ஒருவனால் மட்டுமே அருள முடியும். இம்மாதிரி அதிசயங்களை இறைவன் ஒருவனே அருளி இருக்கிறான். எதற்கு அருளி இருக்கிறான் என்று சொன்னால் அதை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு உறுதிப்பாடு, இது நிச்சயம் முடியும், நம்மாலும் ஒரு நாள் விளக்கிலே தண்ணீர் ஊற்றி ஏற்ற முடியும் என்கின்ற ஒரு உறுதி, என்கின்ற ஒரு அசையாத நம்பிக்கை நம்முடைய மனத்திலே வர வேண்டும். அப்படி மனத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் கருணைக்கடலான இறைவன் நம்முடைய மனத்திலே வர வேண்டும். அதற்கு நம்முடைய மனத்தை ஒரு தாமரையாக மலர வைக்க வேண்டும். நம்முடைய மனத்தில் ஒரு விரிந்த தாமரை மலர மனசுல நினைச்சு அந்த மலர மனசுல வச்சீங்கன்னா இறைவன் வந்து அந்த மனத்திலே அமரக்கூடிய தன்மை உண்டு. அப்படி இறைவன் உங்கள் மனத்தில் அமர்ந்து கொண்டாரானால் உங்களாலும் அந்த இடத்துக்கு வர முடியும். பின்னாடி ஒரு காலம் வரும், நம்முடைய சந்ததியர், நான் உங்களிடம் உங்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி, ஒரு சிவாச்சாரியார் சொல்லலாமான்னு கேட்கலாம், நான் உண்மையாலுமே சொல்லுகிறேன், உங்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி தயார். எப்படி என்று சொன்னால் நீங்கள் செய்கின்ற இந்த அற்புதமான பணி ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக செய்யாமல் வருகின்ற சந்ததிகள், இந்த ஹோம்பஸ் பாடசாலை மாணவிகள், சின்ன குழந்தைங்க தேவாரம் சொன்னாங்க பாருங்க, என்னுடைய மனம் உண்மையிலுமே அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அந்த வருகின்ற சந்ததிக்கு அதை கொண்டு சேர்க்கக்கூடிய கடமை நமக்கு உண்டு. ஏன் நம்முடைய பெரியவங்கள் எல்லாம் நம்ம இப்படி வெளிப்படுத்தினார்கள், இதை எப்படி செய், கோயிலுக்கு போய் ஒரு தேவாரம் சொல்லு, திருவாசகம் சொல்லு, இறை வழிபாடு இப்படி செய் என்றெல்லாம் நம்ம ஏன் கட்டுப்படுத்தினார் என்று சொன்னால் இந்த கட்டுப்பாடு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு செல்லும். அந்த அடுத்த தலைமுறை மீண்டும் அடுத்த தலைமுறை இப்படி அது தொடரும். இந்த இடத்துல கூட வந்து இந்த நாட்டில் கூட வந்து உங்களுடைய அந்த சமயத்தினுடைய மாண்பை வளர்த்து வருகின்ற உங்களுடைய தன்மை பாராட்டுக்குரியது. உங்களுடைய மனத்தால் உங்களை நிச்சயம் வாழ்த்தி பாராட்டுகின்றேன். உங்களுடைய இந்த பணி மேலும் இன்னும் சிறப்பாக தொடர வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சைவ சமயம் அத்துணை சிறப்பு வாய்ந்தது. நம்முடைய சைவ சமயத்தினுடைய மாண்பு, சைவ சமயத்தினுடைய தன்மை இவைகள் வேறு எங்கும் இல்லை. அப்படி அற்புதமான நம்முடைய சமயத்தை வளர்க்கின்ற ஒரு அற்புத பணி அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது. அவர்கள், நான் யோசிச்சு இந்த 63 படம் வைத்து இந்த நாயன்மார் விழா செய்கிறோம்னா என்னென்ன வேணும் அப்படின்னா ஐயர் ஒரு லிஸ்ட் போடுவார். மஞ்சப்பொடி, குங்குமம், சந்தனம், கற்பூரவி, ஊதுபத்தி, இதெல்லாம் மட்டும் பத்தாது. 63 குழந்தைகள் நல்ல மனத்தோடு வேண்டும். அப்படி 63 குழந்தைகள் இருந்தால் தான் இந்த படத்தை டெய்லி எடுத்துட்டு வர முடியும். அப்போ இந்த விழா செய்வதற்கு 63 குழந்தைகள் வேண்டும். நீங்கள் எல்லாம் இதை திட்டமிடுங்கள். 63 குழந்தைகள், ஓ ஐயா சொல்லிட்டாங்க, வேலையை ஆரம்பிச்சது. அது இல்லை, 63 சந்ததிகளை உருவாக்க வேண்டும்.
இந்த 63 சந்ததிகள் மீண்டும் 6000, 6 லட்சம், 6 கோடியாக பெருகி நம்முடைய மதம் மிக அற்புதமான ஒரு மார்க்கத்தை செல்லும் என்பதாக சொல்லி, எப்போ வருவாரோ என்கின்ற அந்த ஐயப்பாட்டு வினா, எப்போவும் வருவார், நிச்சயம் வருவார். உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய மனம் மலர்ந்தால், உங்களுடைய மனத்திலே அந்த இறைவன் வர வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம், லட்சியம் இருந்தால் நிச்சயம் இறைவன் உங்களுடைய மனத்தில் வருவார் என்பதாக சொல்லி, அந்த எப்போது வருவாரோ என்கின்ற சிந்தனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பசி இருக்க வேண்டும். இப்போ இருக்கிற பசிக்கு ஒரு 2 இட்லி, ஒரு பூரி, ஒரு மசாலா தோசை சாப்பிட்டா தீந்துடும். இது உடற்பசி. நம்முடைய உடம்பு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமிப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற மாணிக்க வாசக பெருமான் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று என்று. உங்களை எல்லாம் அவர் எவ்வளவு தூரம் உயர்த்தி வைக்கிறார். மாணிக்க வாசகர் மாதிரி உங்களை உயர்த்தினவர் யாரும் இல்லை. உங்களை எல்லாம் என்ன சொல்றாருன்னா சிறந்த அடியார்னு சொல்றாரு. ஒரு இடத்துல ஒருத்தனும் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்னா, சிறந்த பட்டம் வாங்கணும். ஒரு சமையல்காரனுக்கு சிறந்த கலைஞர்னு பட்டம் வாங்கணும். ஒரு புகைப்பட கலைஞருக்கு சிறந்த புகைப்பட கலைஞர்னு பட்டம் வாங்கணும். ஒரு நடிகருக்கு சிறந்த நடிகர்னு பட்டம் வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரி ஆசை வெறி இருக்கு. ஆனா முதல்லயே நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்லிட்டாரு, சிறந்த அடியார் சிந்தனையுள் தேன்ஊறி நின்று. உடையெல்லாம் சிறந்த அடியார் என்று வர்ணித்திருக்கிறார். மாணிக்க வாசகருடைய எண்ணத்தையும் அவருடைய வாக்கையும் பொய்யாக்காமல் நீங்களும் சிறந்த அடியாராக திகழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் நிச்சயம் வருவார் என்ற உறுதி உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி, இந்த அற்புதமான வாய்ப்பு கிடைத்தமைக்காக மீண்டும் எல்லோரையும் வணங்கி திருவருளையும் வணங்குகின்றோம். இந்த சிறந்த அடியார்களோடு சேர்ந்து இறைவனுடைய பஞ்சாட்சரம் மிக உயர்வானது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். உற்ற தேகத்தை உயிர் மறந்தால் நம்முடைய இது மறக்க எதுவுமே நடக்காத செயல். பெற்ற தாய் தனையும் மகன் மறந்தாலும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னைக்காவது ஒரு தாய் ஒரு மகனை மறப்பானா, அந்த மகன் தான் தாயை மறப்பானா, இதெல்லாம் நிகழாது. ஆனால் ரொம்ப உயர்வா ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அதை ஏற்றி அதனுடைய புகழை உச்சிக்கு கொண்டு போய் அதனுடைய இமயத்தில் வைத்து சொன்னால்தான் அதனுடைய சிறப்பு நமக்கெல்லாம் தெரிய வரும் என்பதற்காக நமச்சிவாயத்தினுடைய சிறப்பை அநேகமடியாக மிக பாடினார்கள். மற்ற பற்றனக்கின்றேன் திரு பாதமய மனம் பாவித்து பெற்றலும் திறந்தேன் பிறராத்தன்மை வந்தேன் கற்றவர் தொழுது ஏத்தும் கரையூரை பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கிறேன். நான் கூட உன்னை மறந்துடலாம், நமச்சிவாயத்தை மறக்க மாட்டேன்னு சொன்னார். இப்படி அற்புதமான நமச்சிவாயம் என்கின்ற அந்த அற்புதமான பஞ்சாட்சரத்தை உங்களோடு சேர்ந்து சொல்லுகின்ற வாய்ப்பு இன்றைக்கு வாய்த்திருக்கிறது. இதை நான் தவற விடுவதாக இல்லை. தயை கூர்ந்து என்னோடு சேர்ந்து எல்லோரும் நமச்சிவாயத்தை சொல்லுங்கள். இந்த நமச்சிவாயத்தோடு இந்த உரைக்கு திரையிடுகிறேன். பிறகு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நிகழ இருக்கிறது. அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் எல்லோரும் பொறுமை காத்திருந்து சைவ சமயம், சைவ மன்றமும் நம்முடைய சைவ உலக சைவ பேரவையும் நடத்துகின்ற இந்த அற்புதமான விழாவிற்கு உங்கள் கரங்களை கட்டி அவர்களை வாழ்த்தி இம்மாதிரி விழாக்களை இன்னும் நிறையா செய்ய வேண்டும். நம்முடைய சந்ததிக்கும் சமுதாயத்திற்கும் நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்துத்தான் மற்ற சமயங்கள் எல்லாம் வந்தது. தாய் சமயம் என்பது மிகையில்லை. நம்மை பார்த்துத்தான் எல்லோரும் நடக்கவே கற்றுக்கொண்டார்கள். எனவே நாமும் நம்முடைய சமயத்தினுடைய மாண்பை உலகளாவிய, ஏனென்றால் அவர் மாதிரி யாருமே சொல்றார், யூனிவர்சல் மைண்ட் முதல் வந்ததே நம்முடைய சிவபெருமானுக்கு தான். அவர் சொன்னார், உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தார் சேக்கிழார் பெருமானுக்கு. அவர் முதல்ல சொல்லிட்டார், ஏன் ஆஸ்திரேலியாவில் போய் கோயில் கட்டலாமா, சாஸ்திரப்படி இதெல்லாம் சரியா, வெளிநாட்டில் போய் ஐயர் பூஜை பண்ணலாமான்னு 1000 கேள்வி கேட்பான். அவனுக்கெல்லாம் ஒரே வார்த்தை சிவபெருமானை முதல்ல சொல்லிட்டார், உலகலாம். லோகத்தில் எல்லா இடத்துலையும் தெய்வம் தான் இருக்கு. உலகத்தில் எல்லா இடத்துலையும் சிவபெருமானுக்கு கோயில் கட்டலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்த மாதிரி உலகலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி உலகமெல்லாம் நம்முடைய சைவ மதத்தினுடைய சிறப்பு மாண்பும் பரவ வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கு மீண்டும் நாம் நன்றியை சொல்வோமாக. இங்கே எல்லோரும் சொல்லுங்கள், ஓம் நமச்சிவாய சிவாய நமோ, ஓம் நம சிவாய சிவாய நமோ, ஓம் நமச்சிவாய 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 சிவாய நமோ.
பேயன்ன புறச்சமயத்து பிணக்க நூல் வழிகனைத்தும் பிழையே அன்றி வாயின்மை ஐந்தெழுத்தும் அதீத வாழ்வில் திளைத்து வாயின்மை ஐந்தெழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்து எரிஞ்சும் பெருவாழ்வு பெற்றேனே அல்லால். நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்தெறிஞ்சும் பெருவாழ்வு பெற்றேனே அல்லால். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க இவ்வையகம் துயர் தீர்கவை. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் இதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. ஹரஹர நம பார்வதி பதையே. 4 பேர் தான் சொல்லியிருக்கீங்க, எனக்கு உள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு கேட்கணும் சத்தமா. ஹரஹர நம பார்வதி பதையே. 50%. ஹரஹர நம பார்வதி பதையே. உள்ளவே சொல்க எல்லோரும்